மோடிக்கு இது ஒன்றும் புதிய விஷயம் இல்லை. அவர் இந்த மாதிரியான மதவெறியை தூண்டுகிற விஷயத்தில் ஒரு ஹேபிச்சுவல் அஃபண்டர், வழக்கமாக இந்த குற்றத்தை செய்கிற குற்றவாளி. இத்தகைய கிரிமினல் குற்றங்களை கடந்த காலத்திலும் அவர் செய்திருக்கிறார். அதன் காரணமாக அரசியல் அறுவடை அவருக்கு கிடைத்திருக்கிறது. இந்த 10 ஆண்டு காலத்தில் நரேந்திர மோடி இந்தியாவில் அரசமைப்பு சட்டத்தின்படி உருவாக்கப்பட்ட எல்லா சுயேட்சையான அமைப்புகளையும் அவர் முழுமதியாக தன்னுடைய ஏவல் நாய்களாக, அது இடியோ சிபிஐயோ அல்லது வருமான வரித்துறையோ தேர்தல் ஆணையமோ எல்லாவற்றையும் தன்னுடைய ஏவல் நாய்களாக மாற்றி வைத்திருக்கிறார். இந்தியா ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்றால் நரேந்திர மோடி ஆளக்கூடாது மட்டுமல்ல, பேசவே கூடாது என்கிற நிலைமையை உருவாக்க வேண்டும் என்கிற முறையில் தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. இந்த நாட்டில் இருக்க சட்டம் எல்லாருக்கும் ஒண்ணுதானே? நீ பிரதமர்னா அப்பாட்டக்கரா? சட்டம் எல்லாருக்கும் ஒண்ணுதானே? பிரதமருக்கும் ஒரே உரிமை தான், எனக்கும் ஒரே உரிமை தான். இந்த வெயில்ல காவலுக்காக நின்றிருக்கின்றாரே காவல்துறை அதிகாரி, அவருக்கும் அதே உரிமை தான். நான் தப்பு செய்தா நடவடிக்கை எடுக்கிறீங்கல்ல? சாதாரண மனிதன் தவறாக பேசினால் வழக்கு பதிவு செய்வதற்கு உத்தரவிடக்கூடிய தேர்தல் ஆணையம், வழக்கு பதிவு செய்யக்கூடிய காவல்துறை, பிரதமர் பேசியிருக்கின்ற பேச்சுக்கு மேல் ஏன் 48 மணி நேரம் ஆயிருக்கிறது? ஏன் வழக்கு பதிவு செய்யல? என்னையா பேசுற நீ? ஒரு நாட்டினுடைய பிரதமர் அணி ஒரு பொறுக்கி பையன் கூட பேச முடியாத ஒரு வார்த்தையை பிரதமர் பேசியிருக்கின்றார். நண்பர்களே, நாட்டு மக்கள் பிரதமரை பார்த்து காரி துப்ப வேண்டிய விஷயம் அது. லாய்க்கற்ற கட்சி மோடி கட்சி. அதை சரி செய்யடானா, அதை சரி செய்ய முடியாதனால நாட்டு மக்கள் கொதிப்புல இருக்கவன நீ என்ன பண்ற? மதத்தின் பெயரால் மக்களை பிளவுபடுத்தி அரசியல் லாபம் அடையும் என்கிறாய். தேர்தல் ஆணையமே நீ மோடியால் நியமிக்கப்பட்டவன் தான். நீ 3 பேரும் அந்த 3 குரங்கு சொல்ல தெரியுமா? வாய மூடு, காத மூடு, கண்ண மூடுன்னு சொல்லிட்டு காந்தி சொன்னாரு. அந்த 3 குரங்கா இருக்குது அந்த தேர்தல் ஆணையத்தில் இருக்க 3 பேரும். அந்த 3 குரங்குகளே நாம் சொல்லுகிறோம், நீ குரங்கா இருக்கலாம், அது எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் தேர்தல் ஆணையத்தினுடைய அரசியல் அமைப்பு சாசனம் கொடுத்துக்க பொறுப்பில் இருக்கிறாய். அந்த பொறுப்பிற்கு மரியாதையாக நடந்து கொள்ளுங்கள். அந்த நாடாளுமன்ற உறுப்பினருக்கு வேட்புமனு தாக்கலை அவரை முன்மொழிந்த 5 பேர்ல 3 பேர் கையெழுத்து செல்லாதுன்னு சொல்றான் பிஜேபியால் தேர்தல் ஆணையர்கிட்ட. சரி செல்லாத, சரி அந்த கூட்டம் வரணும்னு அர்த்தம் போனா 3 பேரை காணோம். வேட்பாளர் கடத்திருவானுங்க, எம்பியை கடத்திருக்கானுங்க, எம்எல்ஏ கடத்திருக்கானுங்க பிஜேபி காரங்க. ஆனா வேட்பாளரை முன்மொழிந்து கடத்தினது இதான்ப்பா இந்த நாட்டில் முதல் முறை. எவ்வளவு அயோக்கியத்தினுடைய உச்சம் என்னன்னா இந்த பிஜேபி காரங்க. 10 ஆண்டுகள் ஆட்சி நடத்திய பிறகு தன்னுடைய சாதனைகளை சொல்லி வாக்கு கேட்க வக்கில்லாத நரேந்திர மோடி 4 நாட்களுக்கு முன்பாக ராஜஸ்தானில் பேசுகிற போது, காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் இந்துக்களினுடைய வீடு, சொத்து, பணம், வெள்ளி, தங்கம் எல்லாவற்றையும் பறித்து இஸ்லாமியர்களுக்கு கொடுத்து விடுவார்கள். தாய்மார்கள் கழுத்தில் இருக்கக்கூடிய தாலியை கூட அறுத்து கொடுத்து விடுவார்கள் இஸ்லாமியர்களுக்கு என்று பேசியிருக்கிறார். மோடிக்கு இது ஒன்றும் புதிய விஷயம் இல்லை. அவர் இந்த மாதிரியான மதவெறியை தூண்டுகிற விஷயத்தில் ஒரு ஹேபிச்சுவல் அஃபண்டர், வழக்கமாக இந்த குற்றத்தை செய்கிற குற்றவாளி. இத்தகைய கிரிமினல் குற்றங்களை கடந்த காலத்திலும் அவர் செய்திருக்கிறார். அதன் காரணமாக அரசியல் அறுவடை அவருக்கு கிடைத்திருக்கிறது. அதன் காரணமாகத்தான் இது செய்கிறார். நீங்கள் ஒரு போராட்டத்தின் அருமை, இந்தியா உருவாக்கப்பட்ட காலத்தில், விடுதலை போராட்ட காலத்தில் பல்வேறு விதமான தியாகங்களை செய்திருக்கிறோம். ஜெயிலுக்கு போயிருக்காங்க, செக்கெழுத்திருக்காங்க, தூக்கு மேடைக்கு போயிருக்காங்க, எல்லாம் நடந்திருக்கிறது. ஆனால் இதில் எதிலும் பங்கெடுக்காத பிரிட்டிஷ்காரர்களோடு கூடி குழாவிய கூட்டத்தின் வாரிசு நரேந்திர மோடி என்கிற காரணத்தினால் அவருக்கு இந்த நாட்டினுடைய ஒற்றுமையை பற்றியோ இதை பற்றியோ கவலை கிடையாது. வெறும் மோத விட்டு ரத்தம் குடிக்கிற ஏற்பாடு மட்டும்தான் அவருக்கு இருக்கிறது. எனவே தான் சொல்கிறோம், தேர்தல் ஆணையம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவரை தேர்தல் பிரச்சாரம் செய்ய அனுமதிக்க கூடாது. அதே போல இந்திய தட்டடை சட்டத்தின்படியும் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படியும் அவர் தண்டிக்கப்பட வேண்டியவர். உச்சநீதிமன்றம் தேர்தல் ஆணையம் இதில் நடவடிக்கை எடுக்கும்
என்கிற எந்த நம்பிக்கையும் கிடையாது. இந்த 10 ஆண்டு காலத்தில் நரேந்திர மோடி இந்தியாவில் அரசமைப்பு சட்டத்தின்படி உருவாக்கப்பட்ட எல்லா சுயேட்சையான அமைப்புகளையும் அவர் முழுமதியாக தன்னுடைய ஏவல் நாய்களாக, அது இடியோ சிபிஐயோ அல்லது வருமான வரித்துறையோ தேர்தல் ஆணையமோ எல்லாவற்றையும் தன்னுடைய ஏவல் நாய்களாக மாற்றி வைத்திருக்கிறார். எனவே உச்சநீதிமன்றம் உடனடியாக தானே முன்வந்து அவர் இதன் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட வேண்டும் என்கிற முறையில் கேட்டு, ஏற்கனவே மார்க்சிஸ்ட் கட்சி போலீஸ் ஸ்டேஷனில் புகார் பண்ணியிருக்கோம். தேர்தல் ஆணையத்துக்கு நாங்கள் கடிதம் எழுதியிருக்கோம், எங்கள் பொதுச் செயலாளர் தோழர் சீதாராம் யெச்சூரி. அதே போல் டெல்லியில் நீங்கள் காவல் நிலையத்தில் நாங்கள் புகார் அளித்திருக்கிறோம். இங்கேயும் கூட அதே போல் இந்தியா முழுவதும் பல இடங்களிலும் காவல் நிலையத்தில் நரேந்திர மோடி மீது கிரிமினல் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இந்தியா ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்றால் நரேந்திர மோடி ஆளக்கூடாது மட்டுமல்ல, பேசவே கூடாது என்கிற நிலைமையை உருவாக்க வேண்டும் என்கிற முறையில் தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. இந்த ஆர்ப்பாட்டம் இன்றைக்கு நாடு முழுக்க மக்களுடைய உணர்வு கிடக்கையை வெளிப்படுத்தக்கூடிய வகையில மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நடத்துகின்றது. இந்த போராட்டம் முடிந்த பிறகு இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் இதே நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் பிரதமர் மோடி மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி புகார் கொடுக்க போகிறது. இங்க இருக்கக்கூடிய காவல்துறை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கொடுக்க போகின்ற புகாரை பெற்றுக்கொண்டு பிரதமர் மீது வழக்கு பதிவு செய்து தீர வேண்டும் என ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். இந்த நாட்டில் இருக்க சட்டம் எல்லாருக்கும் ஒண்ணுதானே? நீ பிரதமர்னா அப்பாட்டக்கரா? சட்டம் எல்லாருக்கும் ஒண்ணுதானே? பிரதமருக்கும் ஒரே உரிமை தான், எனக்கும் ஒரே உரிமை தான். இந்த வெயில்ல காவலுக்காக நின்றிருக்கின்றார காவல்துறை அதிகாரி, அவருக்கும் அதே உரிமை தான். நான் தப்பு செய்தா நடவடிக்கை எடுக்கிறீங்கல்ல. சாதாரண மனிதன் தவறாக பேசினால் வழக்கு பதிவு செய்வதற்கு உத்தரவிடக்கூடிய தேர்தல் ஆணையம், வழக்கு பதிவு செய்யக்கூடிய காவல்துறை, பிரதமர் பேசியிருக்கின்ற பேச்சுக்கு மேல் ஏன் 48 மணி நேரம் ஆயிருக்கிறது? ஏன் வழக்கு பதிவு செய்யல? பிரதமர் நாட்டினுடைய குடிமகன் தானே. என்னையா பேசுற நீ? ஒரு நாட்டினுடைய பிரதமர் நீ ஒரு பொறுக்கி பையன் கூட பேச முடியாத ஒரு வார்த்தையை பிரதமர் பேசியிருக்கின்றார். நண்பர்களே, பிரதமர் பேசியிருக்கின்றார். இது சாதாரண விஷயம் அல்ல. இந்த நாடே கொந்தளிக்க வேண்டிய விஷயம். நாட்டு மக்கள் பிரதமரை பார்த்து காரி துப்ப வேண்டிய விஷயம். அது ஒரு நாட்டு மக்கள் அனைவரும் சமம் சொல்லி கான்ஸ்டிடியூஷன் சொல்லுது. இந்திய நாட்டினுடைய 300 ஆண்டு காலம் இந்த நாடு அடிமைப்பட்டு கிடந்த போது யார் போராடினார்கள்? மதம் பார்க்காமல், மொழி பார்க்காமல், ஜாதி பார்க்காமல் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து போராடியவர்கள் இந்த நாட்டு மக்கள். இந்துக்கள் என்று பார்த்தார்களா? இஸ்லாமியர்கள் என்று பார்த்தார்களா? கிறிஸ்துவர் என்று பார்த்தார்களா? சீக்கியர்கள் என்று பார்த்தார்களா? பார்சி என்று பார்த்தார்களா? இல்ல மத நம்பிக்கை இல்லாதவர்கள் என்று பார்த்தோமா? எல்லோருமே இணைந்து போராடிதானே. அந்த போராட்டத்தினுடைய விழுமியங்களை பிரதிபலிக்க வகையில் தான் பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் தலைமையில இந்திய அரசியலமைப்பு சாசனம் உருவாக்கப்பட்டது. இந்த கேடுகட்ட RSS கூட்டம் சுதந்திர போராட்டத்தை காட்டி கொடுத்த கைவாளிகள் RSS, பிரதமர் மோடியின் வகைராக்கள். நாட்டின் சுதந்திர போராட்டத்தில் எல்லளவும் பங்களிப்பு செலுத்தாத RSS கூட்டம் இன்றைக்கு சுதந்திர போராட்டத்தினுடைய விழுமியங்களை பிரதிபலிக்கக்கூடிய வகையில் உருவாக்கக்கூடிய அரசியலமைப்பு சாசனத்தை சிதைக்க பார்க்கிறார்கள். அந்த சிதைக்கக்கூடிய வேலையை தான் அரசியலமைப்பு சாசனத்தின் பெயரால் பதவியேற்றக்கூடிய பிரதமர் செய்து வருகிறார். என்ன பேசுகிறார்? ராஜஸ்தான் பரப்புரையில இந்துக்களை பார்த்து, இந்து சமூகத்தை மட்டும் தனியாக குறிவைத்து, இந்துக்களே இந்த நாட்டினுடைய வளத்தை எல்லாம், அதாவது இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய வளங்களை, உங்களுடைய நிலங்களை, உங்களுடைய சொத்துக்களை, உங்களுடைய எல்லா வளங்களையும் இஸ்லாமியர்களும் கொடுத்து விடுவார்கள், ஊடுருவல்காரர்களும் கொடுத்து விடுவார்கள், அதிகமான குழந்தையை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமியர்களும் கொடுத்து விடுவார்கள் என்று பிரதமர் பேசியிருக்கிறார். அது மட்டும் பேசவில்லை நண்பர்களே, உங்களுடைய தாலியை அறுத்து இஸ்லாமிடம் கொடுத்துருவார் என்று ஒரு தரங்கெட்ட 4ஆம் தரம் பேச்சாளருடைய மோசமான முறையில் மோடி பேசியிருக்கின்றார். தமிழ்நாட்டில் பிஜேபி காரர்கள் பேசுவதற்குரிய தயங்கக்கூடிய வார்த்தையை மோடி பேசுறார். நீ அவ்வளவு பெரிய ஆளா? நீ ஏன் அப்படி பேசுற? மோடி பேசுவதற்கான காரணம் என்ன?
வெறும் வாக்கரசியலுக்காக இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தை சீரழிக்கிற அளவுக்கு மோடி போகலாமா? பதவிக்காக, பதவி சுகத்துக்காக தரங்கெட்டு பேசுகிற தரங்கெட்ட பிராணியே மோடியே. நியாயமாயா இதெல்லாம்? என்ன முதல் கட்ட தேர்தல் முடிஞ்சது, தமிழ்நாட்டில் ஒரு சீட்லும் பிஜேபி ஜெயிக்க போறதில்ல, தோத்து போறது உறுதியாயிடுச்சு. இந்தியா முழுக்க மோடிக்கு எதிரான எதிர்ப்பலை இருக்கின்றது. கடந்த 10 ஆண்டுகள் இந்த நாட்டை சீரழித்த ஒரு கூட்டம் மோடி என மக்கள் பேசுகிறார்கள். மக்களுடைய வாழ்வான உரிமைகள், அவருடைய அடிப்படை பிரச்சனை தேர்தல் விவாதமாக இருக்கின்றது. வேலையில்லா திண்டாட்டம் பல மடங்கு இருக்கின்றது. இந்த நாட்டில் படித்த இளைஞர்கள், பட்டம் பெற்ற இளைஞர்கள், முதுகலை பட்டம் பெற்றவர்கள், பட்டதாரிகள், ஆராய்ச்சி மாணவர்கள் எல்லாம் தினசரி கூலிக்காக வேலை செய்கிறார்கள். இந்த நாட்டுடைய இளமை, மனித வளம் பன்னாட்டு கம்பெனிகளிடம் வந்து சூறையாடப்படுகிறது. இதையெல்லாம் செய்தது யார்? மோடியின் ஆட்சி தானே. 10 ஆண்டுகால வேலையில்லா திண்டாட்டத்தின் உச்சம் என்ன தெரியுமா? கடந்த வாரம் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் தலையங்கம் எழுதுகிறார்கள். உத்தரப்பிரதேசத்திலே காவல்துறைக்கு பியூன் வேலைக்கு ஆள் எடுக்கிறார்கள். உத்தரப்பிரதேச காவல்துறை அதுக்கு என்ன கல்வி தகுதி? 5ஆம் வகுப்பு. 5ஆம் வகுப்பு படித்தால் எந்த வேலைக்கு போதுமானது என்று சொல்லக்கூடிய காவல்துறை பணிக்கு 3400 பிஎஸ்சி படித்த மாணவர்கள் விண்ணப்பித்திருக்கிறார்கள். அதுதான் அந்த நாட்டுடைய வேலையில்லா திண்டாட்டத்தோட உச்சம். அந்த உச்சத்தை சரி செய்வதற்கு லாய்க்கற்ற பிரதமர் நீ, லாய்க்கற்ற கட்சி மோடி கட்சி. அதை சரி செய்யடானா, அதை சரி செய்ய முடியாதனால நாட்டு மக்கள் கொதிப்புல இருக்கவன நீ வந்து என்ன பண்ற? மதத்தின் பெயரால் மக்களை பிளவுபடுத்தி அரசியல் லாபம் அடையும் என்கிறாய். ஆனால் நண்பர்களே, இந்த ஏற்றத்தாழ்வை உருவாக்கியது யார்? யாருடைய வளம் யாரால் சூறையாடப்பட்டது? நான் கேட்கின்றேன். இதே தமிழ்நாட்டில் இருந்து 100 ஆண்டு காலம் நடைபெற்ற சுயமரியாதை இயக்கத்துடைய தொடர்ச்சியாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கேட்கின்றோம். இந்திய சாதிய அமைப்பில் பிற்படுத்தப்பட்டவர்கள் சூத்திரலாக, தலித் மக்களை பஞ்சமர்களாக என்று ஒதுக்கி வைத்தீர்களே. ஒரு உயர் சாதியினுடைய கருத்து அடிப்படையில் கோடான கோடி உழைக்க மக்களை சாதி ரீதியாக பிளவுபடுத்தி அவருடைய வளங்கள் சூறையாடப்பட்டது. அப்போது பாஜகவோ RSS சித்தாந்தமோ சமூக சமத்துவத்துக்காக குரல் கொடுத்தது உண்டா? இந்த பிறப்பின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வு இழைக்கக்கூடிய இந்த கருத்தில் இருக்கிறாங்க நீ பேசியிருக்கிறாயா? அவனும் இந்து தானே, பிற்படுத்தப்பட்டவர் இந்து தானே, பட்டியலிட்ட சமூகத்தை சார்ந்த இந்து தானே. அந்த இந்துக்களுக்காக இதே இந்து தர்மத்தின் அடிப்படையில் அவருடைய வாழ்வாதாரம் சூறையாடப்பட்ட போது, அவர் வளங்கள் சூறையாடப்பட்ட போது, அவர்கள் கண்ணியமற்ற முறையில் நடத்தப்பட்ட போது இந்த சித்தாந்தத்தை பேசக்கூடிய என்றாவது குரல் கொடுத்தீர்களா? அயோக்கியர்களே, நீ பேசுகிறாய் இந்துக்காக என்று. இந்துக்களா இருந்தாலும் சரி, இஸ்லாமிய சரி, எந்த மத சார்ந்தவர்களும் சரி, மத நம்பிக்கையற்றவர்களும் சரி, எல்லாருடைய வளத்தையும் சூறையாடி எல்லாருடைய தாலியை அறுக்கக்கூடிய கேடுகட்டவர்களாக நீதானே இருக்கிற மோடி அவர்களே. சமீபத்தில் வெளியிடப்பட்டிருக்கிறது ஆக்ஸ்பாம் அறிக்கை. அது சொல்லுகிறது இந்த நாட்டுடைய வளம் எப்படி வந்து ஒரு சைடு போய் குவிந்திருக்குது என்று. இந்த நாட்டில் ஒரே 1% மக்கள், 140 கோடி மக்கள் தொகையில ஒரே 1% மக்களும் எவ்வளவு செல்வம் இருக்குன்னு தெரியுமா? இந்திய நாட்டுடைய ஒட்டுமொத்த செல்வத்தில் 40.5% வளங்கள், செல்வங்கள் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய உயர்தட்டில் இருக்கிற 1% மக்களும் இருக்கின்ற நண்பர்களே, தோழர்களே. 40.5% ஒரே 1% மக்கள் அனுபவிக்கிறார்கள். ஆனால் மக்கள் தொகையில 70% இருக்கக்கூடிய மக்கள், 70% மக்களும் எவ்வளவு செல்வம் இருக்கு தெரியுமா? வெறும் 3%. நாட்டில் இருக்கக்கூடிய ஏழை மக்கள், எளிய மக்கள், நடுத்தர மக்கள், இவர்தான் பெரும்பான்மை மக்கள். 70% மக்களும் இருக்கக்கூடிய வளம் என்பது வெறும் 3%. ஆனால் 1% மக்களும் 40.5% வளங்கள் இருக்கு என்று ஆக்ஸ்பாம் அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. இப்ப சொல்லுங்க, எவன் தாலி அறுத்து எவனுக்குடா கொடுத்த? எவன் சொத்து எடுத்தா எவனுக்கு கொடுத்தீங்க நீங்களா? யாருடைய தங்கத்தை எடுத்து எவனுடா கொடுத்தீங்க நீங்களா? கேடுகட்ட அயோக்கியர்களா? பிஜேபி கூட்டமே, RSS கூட்டமே. இப்ப பதில் சொல்லு. புள்ளிவிவர அடிப்படையில் கேட்கின்றோம். பிரதமரே பதில் சொல்லு. இல்ல இங்க படிச்ச IPS முட்டாள் அண்ணாமலையே பதில் சொல்லு. வா, வந்து விவாதத்துக்கு வா. தரங்கட்ட முறையில் வந்து மதத்தின் அடிப்படையில் மக்களை பிளவுபடுத்துகிறார்கள். அது மட்டுமல்ல, இன்றைக்கு யாருடைய சொத்து அதிகமா இருக்கின்றது? முகேஷ் அம்பானியோட சொத்து. ஒரே ஒரு நபரை சொல்கிறேன். முகேஷ் அம்பானி சொத்து 2014ஆம் ஆண்டு 1,67,000 கோடி ரூபாய் அவருக்கு இருந்த சொத்து. 1,67,000 கோடி. நம்ம 1,67,000 ஒன்னா பார்க்காத ஆளுங்க இருக்கலாம். 1,67,000 ஒன்னா பார்க்காத ஆள்கிட்ட 1,67,000 கோடி என்ன தெரியும்? ஒரு இளவும் தெரியாது நமக்கு. இந்த இழவு போடுவோம், சாவும் போது போடுவோம் தெரியுமா? என்ன போடி கொடி துணி போடுவானுங்க, அதான் நமக்கு தெரியும். அதான் நமக்கு தெரிஞ்ச விஷயம். அந்த 2014 அம்பானி, முகேஷ் அம்பானியுடைய சொத்து 1,67,000 கோடி.
2023 அவருடைய சொத்து எவ்வளவு உயர்ந்திருக்கு தெரியுமா நண்பர்களே? 8,03,000 கோடி, கிட்டத்தட்ட 1 to 8 மடங்கு அவருடைய பணம் உயர்ந்திருக்கிறது. நான் சொல்லவில்லை, ஆக்ஸ்பாம் அறிக்கை சொல்கிறது. இப்ப தெரிகிறதா, இந்துக்கள், இஸ்லாமியர்கள், சீக்கியர்கள், இந்த நாட்டினுடைய உழைப்பாளி மக்கள், நடுத்தர மக்களுடைய தாலி அறுத்து அம்பானி அதானியை வாழ வைக்கக்கூடிய கேடு கட்டவர் தான் பிரதமர் மோடி என பகிரங்கமா சொல்கின்றோம். அதை திசை திருப்புவதற்காக நீ மக்களை மதத்தின் அடிப்படையில் பிளவுபடுத்துகின்றாய். அது மட்டுமல்ல நண்பர்களே, இன்றைக்கு இந்த மோடியினுடைய இந்த பேச்சு என்பது ஜனநாயகத்துக்கு விரோதமான மட்டுமல்ல, உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கின்றது. தேர்தல் பரப்புரையிலேயோ ஏதோ ஒரு விஷயத்திலேயோ ஊடுருவல்காரர்கள் வெளியிலிருந்து வந்தோல் என்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கின்றது. அதற்கு மாறாக மோடி பேசுகிறார். எனவேதான் நாம் ஜனநாயகத்தை நம்பிக்கை உள்ள செங்கோடி இயக்கம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இயக்கம் கேடுகட்ட பிரதமர் மீது வழக்கு பதிவு செய்தது என்று முதலாக குரல் கொடுத்தார் சீதாராம் யெச்சூரி. இந்த நாட்டினுடைய தேசத்தின் மீது அவ்வளவு காதல் கொண்ட செங்கோடி இயக்கம் சொன்னது, இந்த கேடுகட்ட அயோக்கியின் மீது வழக்கு பதிவு செய்தது துணிந்து சொன்னது செங்கோடி இயக்கம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக தேர்தல் ஆணையத்தில் புகார் கொடுத்தோம். இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கவில்லை. எங்கள் கட்சியுடைய அரசியல் தலைமை குழு உறுப்பினர் தோழர் பிருந்தா காரத் டெல்லி மாநகர காவல்துறை சென்று எந்தெந்த வழக்கு பிரிவின் கீழ் அந்த நபர் மீது வழக்கு பதிவு செய்யப்படும் என்று புகார் கொடுத்தார். இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கவில்லை. நான் கேட்கின்றோம், இந்த மேடையில் கேட்கின்றோம், தேர்தல் ஆணையமே, நீ மோடியால் நியமிக்கப்பட்டவன் தான் நீ 3 பேரும். அந்த 3 குரங்கு சொல்ல தெரியுமா? வாய மூடு, காத மூடு, கண்ண மூடுன்னு சொல்லிட்டு காந்தி சொன்னாரு. அந்த 3 குரங்கா இருக்குது அந்த தேர்தல் ஆணையத்தில் இருக்க 3 பேரும். அந்த 3 குரங்குகளே நாம் சொல்லுகிறோம், நீ குரங்கா இருக்கலாம், அது எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் தேர்தல் ஆணையத்தினுடைய அரசியல் அமைப்பு சாசனம் கொடுத்துக்க பொறுப்பில் இருக்கிறாய். அந்த பொறுப்பிற்கு மரியாதையாக நடந்து கொள்ளுங்கள். அந்த பொறுப்புக்கு உகந்த வழியில் நடந்து கொள்ளுங்கள் தேர்தல் ஆணையர்களே. இல்லாட்டி நாடு உன்னை மன்னிக்காது. ஆஃப்டர் ஆல் நீ 60 வயசு வரைக்கும் அதிகாரி இருப்ப, மௌன அடுத்து நீ வெளியே தானே வரணும், கம்பியனை விட்டுருவோம்ல. இந்த நாட்டு மக்கள் உங்களை தண்டிப்பார்கள். அராஜகவாதிகளை, சர்வாதிகாரிகளை சட்ட ரீதியாக நீங்கள் தண்டிக்கவில்லை என்றால் மக்கள் மன்றத்தில் தண்டிக்கப்படும். இதுதான் வரலாறு, இந்திய வரலாறு, உலக வரலாறு. எவனும் தப்பிக்க முடியாது, யாரும் தப்பிக்க முடியாது. அது மோடிக்கும் பொருந்தும், தேர்தல் ஆணையத்துக்கு பொருந்தும். எனவே தேர்தல் ஆணையமே அதை செய்கின்றோம். அடுத்ததாக செங்கோடிக்கு இந்த மெடல் சொல்கின்றோம். இந்த நாட்டில் இருக்கிற உழைக்க மக்களே, மதத்தின் ரீதியாக கேடுகட்ட மோடி பிரித்தாலும் செங்கோடி இயக்கம் இந்த நாட்டு மக்களும் மக்கள் ஒற்றுமை உயர்த்தி பிடிப்போம். தேசம் காக்க மக்கள் ஒற்றுமை உயர்த்தி பிடித்த கொடி செங்கோடி. அந்த போராட்டத்தில் செங்கோடி இயக்கம் எந்த தியாகத்தையும் சந்திக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். இந்த நாட்டு பிரிவினை லட்சமான மக்களுடைய உயிர்கள் பறிபோன போது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய செங்கோடி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இயக்கத்துடைய தலைவர்கள் துடித்து போயினர். தேசப்பிதா காந்தி தனி ஒரு மனிதராய், மகாத்மா காந்தி மக்கள் நல்லிணக்கத்துக்காக போராடிய மகத்தான தலைவர் மகாத்மா. அந்த மகாத்மாவை கொன்ன பாவிகள் தான் மோடியினுடைய மூதாதையர்கள். அவர்கள் இன்றைக்கு மத நல்லிணத்துக்கு கெடுக்க பார்க்கிறார்கள். நமது கட்சியினுடைய மிக பெரும் தலைவர், இந்திய நாட்டு மிக முக்கியமான தலைவர் ஜோதிபாசு ஒரு முறை சொன்னார், பிஜேபி கூட்டத்தை பார்த்து சொன்னார், நீங்கள் காட்டு மிராண்டி கூட்டம் என்றார் ஜோதிபாசு. பிஜேபி கூட்டம் காட்டு மிராண்டி கூட்டம் என்றார். அப்போ தலைவர்லாம் பயந்துட்டாங்க. பிஜேபி நாங்க ஜோதிபாசு நீங்க போயிட்டு எங்களை போய் காட்டு மிராண்டின்றீங்களா? ஆமா, நீங்க காட்டு மிராண்டி தான் என்றார் ஜோதிபாசு. அந்த காட்டு மிராண்டி கூட்டங்கள் இன்றைக்கு அதிகாரத்தை வைத்துக் கொண்டு இன்னைக்கு சதிகாரம் போட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனால் வரக்கூடிய இந்த தேர்தல் நாடு முழுக்க, இந்தியா முழுக்க மக்கள் கிளர்ந்து விட்டார்கள். அதனாலதான் பார்த்தா சூரத்ல அவன் குஜராத்தை தோக்க போறவன், எலெக்ஷன்னா தோத்துருவான், கேண்டிடேட் தோத்துருவான்றதுக்காக எங்க போய் ஃப்ராடு பண்ணணும், ஃப்ராடுல கில்லாடி ஃப்ராடு தனம் பண்றது எப்படின்றது பிஜேபி கத்துக்கணும். எப்படி கேண்டிடேட் அவன் டிஸ்குவாலிஃபை பண்றானா, அந்த நாடாளுமன்ற உறுப்பினருக்கு வேட்புமனு தாக்கலை, அவரை முன்மொழிந்த 5 பேர்ல 3 பேர் கையெழுத்து செல்லாதுன்னு சொல்றான் பிஜேபியால் தேர்தல் ஆணையர்கிட்ட. சரி செல்லாத, சரி அந்த கூட்டம் வரணும்னு அர்த்தம் போனா 3 பேரை காணும். வேட்பாளர் கடத்திருவானுங்க, எம்பிஏ கடத்திருக்கானுங்க, எம்எல்ஏ கடத்திருக்கானுங்க பிஜேபி காரங்க. ஆனா வேட்பாளரை முன்மொழிந்து கடத்தினது இதான்ப்பா இந்த நாட்டில் முதல் முறை. எவ்வளவு அயோக்கியத்தினுடைய உச்சம் என்னன்னா இந்த பிஜேபி காரங்க. அந்த 3 பேருக்கார அந்த காங்கிரஸ் கட்சிக்கார சொந்தக்காரன் அவன் போய் சொல்றான், சார் என் சொந்தக்காரன் தான் சார், ஆளக்காரன் சார்ன்றான். எதுக்கு? அவனை டிஸ்குவாலிஃபை பண்றதுக்காக. ஏனென்றால் சூரத் நகரத்தில் இருக்கக்கூடிய சிறு குறு தொழில் முதலாளிகள் அத்தனை பேரும் பிஜேபியை தோற்கடிக்க வேண்டும் என்று தீர்மானம் ஏற்று விட்டார்கள். பயந்து போன மோடி தான் இந்த கேடுகட்ட வழியை காண்பித்துக்கின்றார். நாங்கள் இந்த மேடையிலிருந்து சொல்கின்றோம், அறம் ஒரு நாள் வென்றே தீரும். அயோக்கியர்களும் களவாணி கூட்டமும் பழிச்சென்று தெரிவீர்கள். ஆனால் அறத்தின் பால் அரசியல் இருக்கும் வரை இந்த அயோக்கியத்தனத்தை ஒரு நாள் உரிச்சு காட்டும்.
எத்தனை வாட்டி நீ 7 வாட்டி வந்தல்ல மோடி, எவனா உன்னை சீனானா பாண்டி பஜார்ல படம் காட்டினிய, சாதாரண தீபாவளிக்கு கூட்டம் அதிகமா இருக்கண்டா சாமி. நீ வந்து பாண்டி பஜார்ல வந்து கணக்கு அமைச்ச, எத்தனை கூட்டம் நடத்தின, எல்லாத்தையும் ஒருத்தன் வந்தான் நீட்டா 1 கிலோ லட்டு வாங்கிட்டு போய் குத்தா முதலமைச்சர்கிட்ட. லட்டு குத்தவொன்னு முடிஞ்சு போச்சு எல்லாமே. ஏன்னா மக்கள் அன்பை தான் விரும்புவார்கள், அருவருப்பை விரும்ப மாட்டார்கள், வெறுப்பை விரும்ப மாட்டார்கள். எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் மனுஷன் சிரிக்கணும்னு நினைப்பான். உன் மூஞ்சில சிரிப்பு இருக்குதா? வன்மமும் வக்கரமும் இருக்குயா மோடி. உன் கூட்டமே வன்மமும் வக்கரம் கொண்டவர்கள். உங்களை அன்பால் இருக்கக்கூடிய மனிதர்கள் அதிகாரத்திலிருந்து விரட்டுவார்கள். அந்த வகையில செங்கோடி இயக்கம் எல்லோரோடும் இணைந்து ஒன்றுபட்டு செயல்படும் அந்த நாட்டு மக்கள் முன்பாக மக்கள் ஒற்றுமை பாதுகாப்போம், தேச ஒற்றுமை பாதுகாப்போம் என்பதை பறைசாற்றுவதற்காக செங்கோடி இயக்கம் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கின்றது. தேசம் ஒரு கடுமையான சூழலை எதிர்கொள்கிறது. விலங்குகளை பற்றியான படங்களை, அதை மட்டுமே வனங்களையும் விலங்குகளையும் காடுகளையும் காட்டுகிற சேனல்கள் இருக்கின்றன. ஈன்று கொண்டு இருக்கக்கூடிய மானை பசியாக இருந்தாலும் அதை கொல்லாமல் விட்டு செல்லுகிற புலியை நாம் பார்த்திருக்கிறோம். வேகமாக ஓடி வருகிற ஒரு சிறுத்தை உயிருக்கு பயந்து குட்டியை விட்டு ஓடுகிற மான். குட்டியை அந்த சிறுத்தை சாப்பிட முடியும், ஆனால் குட்டியை முகர்ந்து பார்த்துவிட்டு அது போகிறது. விலங்குகளுக்கு கூட அன்பின் மகத்துவம் புரிந்திருக்கிறது. இது எதுவும் இல்லாத ஒரு அக்ரிணியாக இந்த நாட்டினுடைய பிரதமர் இருப்பது இந்தியாவிற்கு மிகப்பெரிய அவமானம். இவ்வளவு மோசமான தூண்டுதல் தயவு செஞ்சு யோசிச்சு பார்க்கணும்னு நான் சொல்ல விரும்புறேன். காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில மறு விநியோகம் செய்வோம் என்கிற வார்த்தை ஒரு இடத்துல கூட இல்லை. ஒரு வார்த்தை கூட ரீடிஸ்ட்ரிபியூஷன் என்கிற வார்த்தை அவர்களுடைய தேர்தல் அறிக்கையில இல்லை. டிஸ்ட்ரிபியூஷன் என்கிற வார்த்தை, விநியோகம் என்கிற வார்த்தை 2 இடத்தில் வருகிறது. ஒரு இடத்துல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நிலமற்ற மக்களுக்கு அரசு நிலத்தை விநியோகம் செய்வோம். இது ஒரு பாயிண்ட். இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, இந்திய அரசமைப்பு சட்டம் ஒன்றிய அரசுக்கான அதிகாரம், மாநில அரசுக்கான அதிகாரம் என்று பட்டியலை பிரித்து வைத்திருக்கிறது. மூன்றாவதாக ஒரு பட்டியல், பொதுப்பட்டியல், ஒன்றிய அரசும் மாநில அரசும் சட்டம் இயற்றுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற பட்டியல். இந்த பட்டியலில் இருக்கக்கூடிய சரத்துக்களை நாங்கள் ஆய்வு செய்து சிலவற்றை பொருத்தமான முறையில் மாநில பட்டியலுக்கு மாற்றுவோம். அதுக்கு கொண்டு போவோம். இந்த 2 இடத்துல தான் அந்த விநியோகம் என்கிற வார்த்தை இருக்கிறது. வேற எந்த இடத்துலையும் எதுவும் இல்லை. நரேந்திர மோடி அப்பட்டமான பொய்யர். அவருடைய இயல்பு, அவருடைய DNA அதற்குள் இருக்கிறது. மத வெறுப்பு பேச்சும், நீங்க பதவிக்காக எல்லா விதமான விழுமியங்களையும் காலில் போட்டு மிதிக்கிற மிக மோசமான அக்ரிணை நரேந்திர மோடி. என்ன சொல்றாரு? ஒண்ணு காங்கிரஸ் அதை சொல்லல. காங்கிரஸ் ஒண்ணு சொல்லியிருக்கு, ஜாதி வாரி சமூக பொருளாதார கணக்கெடுப்புகளை நடத்துவோம் என்று சொல்லியிருக்காங்க. இதை தவிர வேற எதுவும் இல்லை. இந்த சமூக பொருளாதார கணக்கெடுப்பு நடத்துவோம் சொன்னோன்னையே மோடிக்கு பதட்டம் வருகிறது. அவர் சொல்றாரு, நீங்க இடதுசாரிகள் மீது பேசுறீங்க. ஆமாம், காங்கிரஸை அல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளையும் செய்ய வைக்கணும்னு நாங்க சொல்லுவோம். மறு விநியோகம் செய்யப்பட வேண்டும் இந்திய நாட்டினுடைய சொத்துக்கள். உண்மைதான், அது மதத்தின் அடிப்படையில். நான் என்ன கேட்கிறேன், ஒட்டுமொத்த வருமானம் எல்லாத்துக்கும், போலீஸ்காரருக்கு சம்பளம் வருது, ஆசிரியருக்கு வருது, அரசு ஊழியருக்கு வருது,
கட்டுமான தொழிலாளிக்கு வருது, சுமைப்பணி தொழிலாளிக்கு வருது, சாலையோர தொழிலாளிக்கு வருது. இவ்வளவு பேருக்கும் வருகிற வருமானம் எல்லாத்தையும் மொத்தமா கூட்டினா மேலே இருக்கக்கூடிய 1% பேர் 22% வருமானத்தை எடுத்துக்கொள்கிறார்கள். இந்தியாவில் மிக உயர்ந்த கம்பெனிகளில் பொறுப்புகளில் மிக உயர்ந்த பொறுப்புகளில் இருக்கக்கூடியவர்களுடைய ஒரு மாத சம்பளத்தை கீழ்மட்டத்தில் இருக்க ஒரு தொழிலாளி பெற வேண்டும் என்றால் 946 வருடங்கள் உழைத்தால் தான் பெற முடியும். மறு விநியோகம் செய்ய முடியாதா? செய்ய மாட்டோமா? செய்யணும். கம்யூனிஸ்ட் கட்சி, செங்கொடி இயக்கம் அதைத்தான் செய்யும். அதற்காகத்தான் போராடி கொண்டு இருக்கிறோம். மோடி இல்ல, உங்க தாத்தா வந்தாலும் அதையெல்லாம் அதை தடுத்து நிறுத்துவதற்கான திராணி கிடையாது. வெறும் மார்க்சிஸ்ட் கட்சி மட்டும் இல்ல, மக்கள் எடுப்பாங்க. பல ஊர்ல போய் பார். நாங்க ஒன்றும் தமிழ்நாட்டில் ஆட்சி பொறுப்புல இல்லை, இந்தியாவில் ஆட்சி பொறுப்புல இல்லை. சிந்தன் நகர்னு இருக்கும், பிஆர் நகர்னு இருக்கும். இதெல்லாம் யார் உருவாக்குனது அப்படின்னு சென்னை, மதுரை மாதிரியான இடங்கள்ல 7 இடங்களில் ஜானகி நகர் இருந்தது. நான் கேட்டேன், என்ன போற இடத்துல எல்லாம் ஜானகி நகர் இருக்கே அப்படின்னு சொல்லி. மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மகத்தான தலைவர் KP ஜானகி அம்மாள் பெயரில் அவர் பொது அரசு இடத்தை எடுத்து நீ வீடு இல்லைல கட்டிக்கோன்னு சொல்லியிருக்காங்க. கோயில்பட்டியில பிஆர் நகர்னே பேர். பல பேருக்கு இப்போ இந்த சந்ததிக்கு தெரியாது. அது கிட்டத்தட்ட ஒரு 1000 வீடுகள் இருக்கிறது. பி ராமமூர்த்தி நகர். ஒரு நாள் போராடி பார்த்தாங்க, முடியல, எடுத்துக்கொண்டு வந்து கொடுத்தாங்க. நீங்க இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த சொத்தில் மேல இருக்கிற 1% பேரிடம் 44% சொத்துக்கள் இருக்கிறது என்றால் அது மறு விநியோகம் செய்யப்பட வேண்டுமா வேண்டாமா? நரேந்திர மோடிக்கு துடிக்குது. அதானிக்கு அவர் அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு, தோழர் சில விவரங்களை சொன்னார். அம்பானியினுடைய சொத்து மதிப்பு எப்படியாச்சு, அதானியுடைய சொத்து மதிப்பு எப்படியாச்சு. இப்ப நம்மள பல பேருக்கே தெரியாத விஷயம். நீங்க இப்போ எலன் மாஸ்க் இந்த எலக்ட்ரிக்கல் கார் எல்லாம் அவர் தான் உற்பத்தி செய்கிறார். பழைய ட்விட்டர், இப்ப இருக்க எக்ஸினுடைய முதலாளி. அவர் இந்தியாவுக்கு வர்றதா இருந்தது, இப்ப கேன்சல் பண்ணிட்டார். தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முந்தைய நாள் இந்திய அரசாங்கம் நரேந்திர மோடி ஒரு முடிவெடுக்கிறார். என்ன முடிவெடுக்கிறாரு? அங்கிருந்து வரக்கூடிய எலக்ட்ரிக் கார்ஸ் எல்லாம் அவன் இங்க உற்பத்தி செய்யல. எலக்ட்ரிக் கார் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அதுக்கு 70% முதல் 100% வரை இறக்குமதி வரி இருந்தது. கொஞ்சமாவது கூச்ச நாச்சம் வெக்கம் நரேந்திர மோடிக்கு இருந்ததுன்னா என்ன செய்வாரு? சரி, புது அரசாங்கம் வரட்டும், என்னன்னு யோசிக்கலாம். அவன் மொத்தமே 4000 கோடி இன்வெஸ்ட் பண்ண போறான். இவர் என்ன பண்றாரு? அதை 10% மாற்றுகிறார். இதனுடைய பொருள் என்ன? ஒரு ஆண்டுக்கு குறைஞ்சபட்சம் 2000 கோடி ரூபாய் இதில் மட்டும் லாபம் கிடைக்கும். அவன் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றானோ அந்த தொகையை கார் விற்கிறதுனால வர்ற காசு இல்ல, சுங்க வரியில் செய்யப்பட்ட மாற்றத்தின் காரணமாக 2 வருஷத்துல மொத்த மூலதனத்தை எடுத்துட்டு போயிடுவான். ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், மறு விநியோகம் செய்வோம். செங்கொடி இயக்கம் அதை செய்து காட்டும். நீ எங்க நாட்டு சொத்துக்களை எல்லாம் அள்ளி கொடுப்பா நாங்க கேட்டுக்கிட்டு இருக்கோமா? இங்க இஸ்லாமிய வெறுப்பை பேசுகிறாய். நம்ம பல விஷயங்கள் அப்படியே கவனிக்க மாட்டோம், போயிடுவோம். இதுவும் தேர்தலுக்கு 2 நாளைக்கு முன்னால இந்தியாவில் ஒரு இடத்துல, உலகம் முழுவதும் இருக்க நாடுகள் அப்படி செஞ்சுட்டு இருக்காங்க. என்ன செய்யறாங்கன்னா, நீங்க இன்னைக்கு பெட்ரோலே இல்லைன்னு வச்சுங்க, பெட்ரோல் டீசல் மொத்தமா இல்லாம போச்சுன்னா என்ன நடக்கும்? ஒரு நாட்டில் அந்த நாட்டின் மீது முற்றுகையிட்டால் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டேங்க்கு போக முடியாது, எல்லாம் அப்படியே ஜாம் ஆகி நின்றோம். அதனால என்ன பண்ணியிருக்காங்க, எல்லா நாடும் அண்டர் கிரவுண்ட்ல, பூமிக்கடியில் ஒரு குறிப்பிட்ட அளவிலான கச்சா எண்ணெயை சேர்த்து வைத்திருக்கிறார்கள், மறைத்து சேர்த்து வைத்திருக்கிறார்கள். இந்தியாவில் அப்படி 53 லட்சம் டன் கச்சா எண்ணெய் மேங்களூர்ல சேமிச்சு வச்சிருக்கான். எனக்கும் தெரியாது, நானும் இப்ப பத்திரிகையில் வந்த பிறகு பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். IOC கண்ட்ரோல்ல மட்டும் இருக்கும், அவன் அதை விற்க முடியாது.
அதுல ஒரு சொட்டு கச்சா எண்ணெயை விற்க வேண்டும் என்றாலும் அவன் என்ன செய்யணும், அரசாங்கத்திடம் ஒப்புதல் வாங்க வேண்டும். ஒரு போர் வந்துருச்சு, ஒரு மிகப்பெரிய பேரழிவு வந்துருச்சு, எங்கிருந்துமே கச்சா எண்ணெய் வராது என்கிற போது எடுப்பதற்காக வைத்திருந்தது. நரேந்திர மோடி தன்னை பற்றி பெரிதாக பீற்றிக் கொள்வார், தான் தேசபக்தன் போல பகல்வேசக்காரர். அவர் என்ன செய்யறாரு, இந்த காலத்தில் அட்னாக்னு ஒரு கம்பெனிக்கு அதை வித்துறாங்க. ஐஓசி கையில இருந்து மாத்திட்டான். அட்னாக்னா பேர் என்னன்னா அபுதாபி, ஏ ஃபார் அபு, டி ஃபார் தாபி, அபுதாபி நேஷனல் ஆயில் கம்பெனி. இங்கே முஸ்லீம், கிறிஸ்டியன், இந்துலாம் இவர் பார்க்க மாட்டாரு, ஏன்னா டப்பு வருது. உண்மையில் இப்போ நம்ம செல்வா சொன்னார், இந்தியாவில் முதல் பூரண சுதந்திரம்ங்கிறத யாரு கேட்டுக்கல, காங்கிரஸ் கட்சியே கூட வைக்கல. ஒரு மனிதன் போனான் 1921ஆம் ஆண்டு. நீங்க அகமதாபாத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய மாநாடு, அப்ப காங்கிரஸுக்குள்ள தான் எல்லாரும் இருப்பாங்க. மேலே ஏறி போய் பூரண சுதந்திரம் என்பதை நாம் நம்முடைய போராட்டத்தினுடைய முழக்கமாக வைக்க வேண்டும் என்று சொன்னான். அவன் பேர் மௌலானா ஹசரத் மொஹானி. மௌலானா ஹசரத் மொஹானி. அதுல வேடிக்கை என்னன்னா, அதை வரி முடிஞ்சவர் ஒரு சுவாமி, அவர் வேறு சுவாமி குமரானந்தா. இதான் இந்தியாவினுடைய பாரம்பரியம். இவங்க ரெண்டு பேரும் கம்யூனிஸ்ட். அப்பத்தான் உருவாகி கொண்டிருந்த கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய ரெண்டு பேர், அதுல ஒருத்தர் மௌலானா ஹசரத் மொஹானி. இந்த சுவாமி குமரானந்தா என்னன்னா துறவரம் போயிட்டார். அடுத்த பிறவிக்காக எல்லாத்தையும் செய்து கொண்டிருந்தவர் அப்படியே பார்த்துக்கிட்டே போறார். இந்த தொழிலாளிகள் கஷ்டத்துக்காக எந்த கொடி, இந்த செங்கொடி போராடுது. எனவே இவங்களோட நின்று ஒன்று அந்த காவி வேஷ்டியோடவே கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய உறுப்பினராக இருந்து போராடி கொண்டிருந்தார். இது பாரம்பரியம். ஓம் பாரம்பரியம் என்ன? இந்தியா முழுவதும் விடுதலைக்காக போராடி கொண்டிருந்த போது உன்னுடைய மூதாதையர்கள் ஆங்கிலேயர்களுடைய காலை நக்கி கொண்டிருந்தவர்கள் என்பதை இந்திய வரலாறு பதிவு செய்திருக்கிறதா இல்லையா? எங்கேயாவது ஒரு ஆளை சொல்லு, ஒரு ஆளை சொல்லு, கிடையாது. அப்படிப்பட்ட இந்துக்களோ, இஸ்லாமியர்களோ, சீக்கியர்களோ, பாசிகளோ, இவர்கள் எல்லாம் நம்முடைய மக்கள். நாம் ஒன்றாகி இருக்கிறோம். நேத்து நல்லா சொல்லி இருக்காங்க, அகாலிதளம் சொல்லி இருக்கு. இவன் இன்னைக்கு இஸ்லாமியன்னு சொல்றான், நாளைக்கு சீக்கியர்கள்னு நம்மளை தள்ளி விடுவான். நாம் அனுமதிக்க கூடாது. ஒற்றை மனிதனாக எழுந்து நிற்க வேண்டும் என்று யாருன்னா ஆரம்ப காலம் தொட்டு அவங்களுடைய கூட்டாளியா இருந்தா அகாலிதளம் சொல்லி இருக்கு, இதை அனுமதிக்க கூடாது என்று. அவன் வெறுமனே இஸ்லாமியர்களை மட்டும் குறிவைக்கவில்லை. நான் சொல்ல விரும்புகிறேன், நேற்று ஒரு தொலைக்காட்சி விவாதத்துல ஒரு பிஜேபி காரர் என்ன சொல்றாருன்னா, ஆமா நீங்க மட்டும் இடஒதுக்கீட்டை பத்தி பேசுறீங்கல்ல, நாங்க இப்படி பேசுவோம்னு சொல்றாரு. அவர் என்ன ரஜினியோட போயிட்டு வந்தாரு அர்ஜுனமூர்த்தி. அங்க ஒவ்வொரு கட்சிக்கு ஆள் அனுப்புவாங்க. அந்த கட்சி அந்த கடையை மூடிட்ட உடனே அவர் அர்ஜுனமூர்த்தி சொன்னார், நீங்க இடஒதுக்கீட்டை எடுக்கிறீர்கள், இடஒதுக்கீடும் இதுவும் ஒன்னா? சொல்லாத விஷயத்தை தாலியை அறுத்துருவாங்க. நான் நிறைய அணைச்சிட்டு வந்தேன். அக்லக் ஒரு 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 வீட்டுல மட்டன் வச்சிருந்தத மாட்டுக்கறி வைத்திருந்ததாக சொல்லி தாலியை அறுத்தவன் நரேந்திர மோடியினால். கொஞ்சம் கூச்ச நாச்சம் இல்லாதவர்கள். பில்கிஸ் பானு அவளோட போன 14 பேர், 7 பேர் ஆண்கள், எல்லாத்தையும் கொண்டுட்டான். 7 பேர் பெண்கள், அத்தனை பேரையும் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கினான். இவளுக்கு 3 வயது குழந்தை, காலை பிடிச்சு தரையில் அடிச்சு கொண்டான். இவளுக்கு 5 மாத கர்ப்பிணி, இவளும் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டான். அவன் அத்தனை பேரும் ஜெய் ஸ்ரீராம் சொல்லிட்டு வெளியே வந்தான். இடையில ஒருத்தர் கேட்டிருந்தார், பிஜேபி காரர், நீங்க என்னப்பா சட்டத்தை எல்லாம் மாத்துவோன்னு சொல்றீங்க, ஈடிக்கெல்லாம் பவரை எடுத்துருவோன்னு சொல்றீங்க, உங்களால என்ன முடியும்னு கேட்டார். எங்களால முடியும்னு நான் சொன்னேன். நரேந்திர மோடி இவ்வளவு அம்பலப்பட்டு போய் தேர்தல் பத்திரத்தில் நிக்கிறாரு பாத்தீங்களா? அதுக்கு போன கோர்ட்டுக்கு போன ஒரே அரசியல் கட்சி யாரு? இந்த செங்கொடி இயக்கண்டா. நீ நான் பார்லிமெண்ட்ல பேசும்போது நீ மப்பா பேசுற, நான் செய்யறதெல்லாம் சரின்னு சொன்னேன். கோர்ட்டுக்கு போனது யாரு? சிபிஎம்.
நீ வெளியில 11 பேரையும் பில்கிஸ் பானு வழக்குல இந்த 11 குற்றவாளிகளையும் வெளியே விட்ட. நாங்க அந்த கேஸ்ல ஆரம்பத்துல இருந்து இல்ல. சுபாஷினி அந்த வழக்குல போய் சேர்ந்தாங்க. பில்கிஸ் பானு கிட்ட முதல்ல கேட்டாங்க, அவ அப்பீல் போகல. 11 பேரையும் இப்படி விட்டுட்டானே, நீ ஏன் அப்பீல் போகல? அவ சொன்னா, அது என்ன எனக்கு எதிரான குற்றமா? ஒரு பெண்ணை, கர்ப்பிணியை பாலியல் வன்கொடுமை செய்கிறான், 14 பேரை கொன்னுட்டான், 7 பெண்களை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கி இருக்கான், குழந்தையை காலை பிடிச்சு தலையில் அடிச்சு கொண்டு இருக்கான், அவன் ஜெயில இருந்து வெளியே விடுறான்னா அது மனித குலத்துக்கு எதிரான குற்றம் இல்லையா? நான் தான் ஏன்டா போகணும்னு நான் போகல அப்படின்னா. சுபாஷினி மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மகத்தான தலைவர். சுபாஷினா நாங்க பேரை மட்டும் சொல்லிட்டு போறோம், மற்றவங்க எல்லாம் அதுக்கு அடுக்குமொழி சொல்லுவாங்க. அவங்க அம்மா கேப்டன் லட்சுமி. கேப்டன் லட்சுமினா சுபாஷ் சந்திர போஸ் படையில் பெண்கள் பிரிவுக்கு தலைமை தாங்கி நடத்திய தளபதி அவர். அவருடைய பெண் அவர். ஒரு இஸ்லாமியரை திருமணம் செய்தவர். மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட் அவங்க. பாரம்பரிய எதிரா இது இது எங்க பாரம்பரியம் இல்லை, இந்தியாவினுடைய பாரம்பரியம் தான். அவங்க போனாங்க, வழக்கு போனாங்க. பத்திரிகையாளர்கள் கேட்டாங்க, இந்த வழக்குல ஆரம்பத்துல இருந்து போகலையே, இப்ப திடீர்னு ஏன் சேர்ந்தீங்க? இல்ல, அந்த வழக்கெல்லாம் தீஸ்தா செத்தால்வத்து நடத்திட்டு இருந்தாங்க. ஆனா இந்த பொண்ணு கேட்டால, இது மனித குலத்துக்கு எதிரானது, நான் ஏன் போகணும், யாராவது போக மாட்டீங்களான்னு கேட்டாங்க. நான் போனேன். அதுக்கு பின்னால பில்கிஸ் பானு அப்பீலுக்கு போனோம். அப்ப பத்திரிகைக்காரங்க கேட்டாங்க, நீங்க இப்ப ஏன் முதல்ல போக மாட்டேன்னு சொன்ன, இப்ப ஏன் போறேன்னு சொன்னாங்க. பில்கிஸ் பானு சொன்னா, இல்ல, அந்த வழக்கில் எதிரிகள் என்ன சொன்னாங்கன்னா, இவங்க ஆரம்பத்துல இருந்து கேஸ்ல இல்ல, இப்பதான் வந்திருக்காங்க, எனவே இவங்க கேஸ தள்ளுபடி சொல்லணும்னு சொன்னாங்க. எனக்காக நியாயத்தின் பிரதிநிதியாக அவங்க போகிற போது வெறும் டெக்னிக்கல் கிரவுண்ட்ல தோத்து போக கூடாதே என்பதற்காகத்தான் நான் போனேன். நன்றி. உன் அதிகாரம் அமித்ஷா, உன் ஊரு கோர்ட்டு, நீ பிரதமர், நீதிமன்றத்தை சொல்லி நீ விடுதலை செய்ய வச்ச, உன்னுடைய ஜெயில் அதிகாரிகளை சொல்லி அங்கேயே கொண்டாட வச்ச, ஜெய் ஸ்ரீராம்னு சொல்ல வச்ச. மவனே, ஒரே ஒரு வழக்கு திரும்ப உன் பிரதமர், ஒரு யாரு, உள்துறை அமைச்சர், உன் கோர்ட்டு, உன் அதிகாரி அத்தனை பேர் சொன்னதை மீறி 11 நாய்களையும் உள்ள அடைச்சு வை என்று சொல்ல முடியும். செய்வோம். நரேந்திர மோடியை இன்று பேசி இருப்பதற்கு அவர் எலெக்ஷன் கமிஷனோ நீதிமன்றத்தாலோ இன்று தண்டிக்கப்படவில்லை என்றால் இந்தியா ஒரு மிகப்பெரிய தவறை செய்ததாக உலக நாடுகள் மத்தியில் வெட்கி தலைகுனிந்து நிற்க வேண்டிய நிலை ஏற்படும். இன்னைக்கும் எவனும் பிரிட்டிஷ் ஜெர்மன்கார எவனும் ஹிட்லர் எங்களுடைய தலைவர் அப்படின்னு நெஞ்ச நிமிர்த்தி உலகத்தில் எந்த இடத்திலும் பேசுவதற்கான திராணியற்றவர்களாகத்தான் இருக்கிறார்கள். நீ ஜெர்மன் நாட்டில் காந்தி, இது இஸ்லாமியர்களுடைய பிரச்சனை அல்ல, இது காங்கிரஸை தோற்கடிப்பதா அல்லது காங்கிரசினுடைய தேர்தல் அறிக்கையை ஆதரித்து பேசுவதா என்பதல்ல பிரச்சனை. என் உடலின் ஒரு பகுதி அழுகி போனால் உயிர் போய்விடும் என்பது உண்மை. இந்தியா என்கிற இந்த உடம்பின் பிரிக்க முடியாத முக்கியமான பகுதி இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், சீக்கியர்கள், பாசிகள் என்று இருக்கக்கூடிய எல்லா மதங்களையும் பின்பற்றுகிற மக்கள். ஒரு கண்ணை நீங்கள் குத்திவிட்டு நன்றாக இருப்போம் என்று நினைக்க முடியாது என்கிற காரணத்தினால்தான் இது இஸ்லாமியர்கள் பிரச்சனை அல்ல, இந்தியர்களினுடைய பிரச்சனை, இந்தியாவினுடைய பிரச்சனை என்கிற முறையில் நாம் இன்றைக்கு இந்த போராட்டத்தை எடுத்திருக்கிறோம். தேர்தலில் நரேந்திர மோடி தோற்பார், அவர் ஜெயிலுக்கு போவார், அதை நாம் எல்லோரும் கொண்டாடுவோம். அதுவரை மக்களிடம் சென்று இந்த கருத்துக்களை சேர்ப்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.